அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இன்று அதிகாலை முதலே தீவிர தாக்குதலை தொடங்கிய ஈரான் ராணுவம் 31 ட்ரோன்கள் மற்றும் 13 ஏவுகணை மூலம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஈரானின் பிரிட்ஜுகள் மற்றும் பவர் பிளான்ட் நாளை முதல் தாக்கப்படும். அமெரிக்காவின் கடைசி எச்சரிக்கை. பதற்றத்தில் அரபு நாடுகள். அடுத்து புதிய விசாவில் குவைத் வருபவர்கள் மற்றும் விமான பயணம் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி வருகிறது ஈரானின் அரபு நாடுகள் மீதான தாக்குதல்கள். ஈரானை 2 வாரத்தில் முடித்துவிடும் கூறி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சண்டை தொடங்கி 5வது வாரம் ஆரம்பித்து விட்டது. இன்னும் ஈரானை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நேற்று தனது சோசியல் மீடியா பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை கொச்சைப்படுத்தும் விதமாக அருவருக்கத்தக்க வார்த்தையில் பேசியிருப்பது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் என்னதான் ஈரானை மிரட்டி பார்த்தாலும் ஈரான் பயப்படுற மாதிரி தெரியலைங்க. கடந்த 24 மணி நேரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குவைத் மீது 4 குரூஸ் ஏவுகணைகள், 9 பலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 31 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக குவைத்தின் மினிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ், ஆயில் செக்டர் காம்ப்ளெக்ஸ் மற்றும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் டெசலினேஷன் பிளான்ட் மீது தீவிர தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக அறிக்கை எதுவும் விடாமல் இருந்தாலே ஒரு நாளைக்கு 4-5 ட்ரோன் தான் குவைத் மீது ஏவப்பட்டது. ஆனால் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக அறிக்கை விடுறதால குவைத் மீது தினமும் 20 முதல் 30 ட்ரோன்களை ஏவி ஈரான் ராணுவம் தாக்கி வருகிறது. இந்த சண்டை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா 13 குரூஸ் ஏவுகணைகள், 336 பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 740 ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு மிக அருகாமையில் குவைத் அமைந்திருப்பதால் ஈரான் காலையில் எழுந்த உடனே குவைத்திலிருந்து தான் தாக்குதலை ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அதிகாலை முதலே பார்த்தீங்கன்னா சைரன் எச்சரிக்கை ஒலி அடிக்க ஆரம்பித்து விட்டது. 12:08க்கு, 1:27க்கு, 4 மணிக்குன்னு அதிகாலையிலிருந்து குவைத் மீதான தாக்குதலை ஈரான் தொடங்கிவிட்டது. அதுபோல குவைத்தில் உள்ள நம் ஆளுங்க ஏவுகணை படம் பிடிப்பது, தாக்கப்பட்ட இடங்களை போட்டோ எடுப்பது, நண்பர்களுக்கு ஷேர் செய்வது, இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க. ஏன்னா குவைத் முழுவதும் கேமரா இருக்கு, எச்சரிக்கையாக இருங்க. நேற்று இது போன்ற ட்ரோன் தாக்குதலை படம் பிடித்த காரணத்தினால் 29 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இதுல பாத்தீங்கன்னா 6 பேர் குவைத்திகள் மற்றும் 23 பேர் வெளிநாட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு ஹார்முஸ் கடல் வழி பாதையை ஈரான் திறக்காவிட்டால் நாளை முதல் ஈரானின் பவர் பிளான்ட்டுகள், பிரிட்ஜுகள் என அனைத்தும் தாக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பது வளைகுடா நாடுகளில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஈரான் அமெரிக்கா சொல்றதை கேட்கிற மாதிரி தெரியலங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இன்னைக்கு ஹார்முஸ் கடல் வழி பாதையை ஈரான் திறக்காவிட்டால் அமெரிக்கா ஈரானை தீவிரமாக தாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான்காரன் குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளை தாக்குவான். இதில் கடைசியில் அடி வாங்குறது ஜிசிசி நாடுகள் மட்டும்தாங்க. அமெரிக்காவுக்கு தங்கள் நாட்டின் ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கொடுத்ததாலே அரபு நாடுகள் தாக்கப்படுகிறது. ஒமானை போல குவைத், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகள் ஒதுங்கிக் கொண்டால் ஈரானின் தாக்குதலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய அமெரிக்கா விடமாட்டான். ஏன்னா டெய்லி சண்டை நடந்தால் தாங்க அவனுக்கு நல்லது. அப்போதான் அவனுடைய ஆயுத வியாபாரம் சூடுபிடிக்கும். டொனால்ட் ட்ரம்பின் மகன் எரிக் ட்ரம்ப் ஆயுத வியாபாரம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனிமேலாவது அரபு நாடுகள் விழித்துக் கொண்டால் அவர்களுக்கு நல்லது. விரைவில் வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து புது விசா வந்து பிசிசி, கேம்கா மெடிக்கல் ஃபிட், விசா ஸ்டாம்பிங், இமிகிரேஷன் இப்படி எல்லாத்தையும் முடித்து ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் குவைத் நுழைய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். ஏன்னா இப்போதைக்கு புதிய விசாவில் உள்ளவர்கள் குவைத் நுழைய அனுமதி வழங்கப்படவில்லை. இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விசா எக்ஸ்பைரி ஆகிவிட்டதால இதற்கு என்னதான் சொல்யூஷன் தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குவைத்தில் புதிய விசாவும் இன்னும் இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. விரைவில் புதிய விசாவில் உள்ளவர்களுக்கும் குவைத் நுழைய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கினால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் நிம்மதி அடைவார்கள். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிவில் எக்ஸ்பைரி ஆகாமல் இருப்பவர்கள் மட்டுமே குவைத் நுழைய அனுமதி வழங்கப்படுகிறது. அதுபோல் விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட் விசா மற்றும் விசா எக்ஸ்பைரி ஆகி குவைத்தில் உள்ளவர்கள் எம்பசியால் வழங்கப்படும் அப்ரூவலை வைத்துக் கொண்டு தான் குவைத்திலிருந்து எக்ஸிட் ஆக முடியும். எமர்ஜென்சியாக இந்தியா, இலங்கை செல்பவர்கள் மற்றும் ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 300 ரூபாய்க்கு உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1012 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 791 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 901 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.